ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் வந்துட்டு நம்ம தாத்தாவுக்கு முன்னாடியே அலாரம் மனசுக்குள்ளே பச்சி பரபரன்னு அடிச்சிருச்சாட்டுக்கு. அதனால இவர் என்ன பண்ணிட்டாரு, பாட்டிக்கிட்ட போயிட்டு நீ தப்பான முடிவு எடுக்க போகிற, உன் அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணாத, அவனுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதாமா, அவன்கிட்ட அழுது சீனை கிரியேட் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாரு. தாத்தா காலம் போன காலத்தில் சொல்கிறத கேளுங்களேன் பாட்டி, ஏன் இப்படி பண்ணுறீங்க? பாட்டிக்கு அந்த டைமில் மூளை வேலை செய்யல போல. அதுக்கப்புறம் நானும் கிளம்புறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமா கோபி என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, சும்மா கெத்தா எங்கள் அம்மாவை நான் சமாதானம் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டு இருக்காரு. ஐயோ, ரூம்குள்ளே போய் காலில் விழுந்தது எங்களுக்கு தான் யார் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது வெளியே யாருக்கு தெரிய போகுதுன்னு ஹட்டையை தூக்கி விட்டுட்டு சுற்றுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு மொத்த பேரும் வந்துட்டு வெளில ஹாலில் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ இவங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாங்க. நின்னோடனே பாட்டி நீங்கள் போகாதீங்க, பாட்டி நீங்கள் போகாதீங்கன்னு சொல்லிட்டு பேர பிள்ளைங்கலாம் எவ்வளோ கெஞ்சுதுங்க, ஆனால் கேட்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கா பாப்பா, அதாவது கொள்ளு பேர பிள்ளையை ஏஞ்சி வந்து கெஞ்ச மாட்டுக்கு, அப்போ கெஞ்சினா தான் பாட்டி இங்கே இருப்பாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. கடைசியில் கோபி வந்துட்டு நீ வா பாக்கியா, நீ வந்து என் முன்னாடி கெஞ்சணும், நான் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கே நடந்த சீனே வேற அல்டிமேட் சீனு. பாக்கியா வந்தோடனே அமைதியாக நின்றுட்டு இருந்தாங்க. ஆனாலும் அவங்க மாமியார் போகிறது வருத்தம் தாங்க. அதனால் அத்தை போகாதீங்கன்னு கண்ணால் காமிக்கிறாங்க. அப்படியே கண்ணோடு கண் பேசுது இவங்க ரெண்டு பேத்துக்கும். கடைசியில் பார்த்தா ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிரு பாக்கியா அப்படின்னு அவங்க ஒரு பக்கிட்ட சொல்ல, நீங்கள் போயிட்டு வாங்க அத்தை, நான் பார்த்துக்கிறேன் அத்தை அப்படின்னு இவங்க ஒரு பக்கிட்ட சொல்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இந்த மாதிரி கிளம்புறேன், எனக்கு என் பையன் தான் இருக்கான், உனக்காவது 3 பிள்ளைங்க இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நான் ஒன்றுமே சொல்லி எத்தனை நீங்கள் கிளம்புங்க அத்தைன்னு வழி விட்டாங்க. அப்போ நீ என்ன போக சொல்கிறியான்னு சொல்கிறாங்க. இது என்னையா கூத்தா இருக்குது, நீ தான் போகிறேன்னு பேக் எடுத்துட்டு நிற்கிற, கடைசியில் என் மேலே பழிய போடுறீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ என்ன தான் என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யாவோட ரியாக்ஷன் இருந்தது. கிளவி காலம் போன காலத்தில் ரொம்ப டார்ச்சர் பண்ணுற நீ என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா ராதிகா வந்துட்டு வாமான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்றாங்க. கடைசியில் ஷாக் ஆகிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.